மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாமோட ஒரு ஆன்சர் ஷீட் பார்க்க போறோம். ஒரு மாணவர் வந்து சென்டம் மார்க் எடுத்திருக்கிறாரு. அந்த சென்டம் மார்க் எப்படி வந்து அவர் பேப்பரை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு, அந்த சென்டம் மார்க் எடுக்க அவரோட பேப்பர் வந்து எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி இந்த எக்ஸாம்ஸ்ல எழுதுனா உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸ்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் மேக்ஸ் சம்பந்தமா கொஸ்டின் பேப்பர் அண்ட் சில அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனல் உள்ளேயும் போயிட்டு வீடியோ செக்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரீசெண்டாக போட வீடியோஸை நீங்கள் கிளிக் ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லையும் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட் இயர் நடந்த மேக்ஸ் எக்ஸாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் பேப்பர் தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே சரி, இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அவங்க ஆன்சர் ஷீட் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி உள்ள இருக்கிற ஷீட்ல வந்து அவங்க எழுதுவாங்க ஒவ்வொரு பேஜ் வைஸா, அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் நம்பர்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, பேஜ் வைஸா எவ்வளோ மார்க் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அவங்க எக்ஸாமினர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது எழுதுறது. ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குக்குமே அவங்க கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ 2023 பேப்பர் பார்த்தீங்கன்னா அவங்க 14 1 மார்க்ஸுக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா 1 மார்க் அப்படின்றது லாஸ்ட்ல எழுதுவாங்க. ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன், லாஸ்ட்ல எழுதுறீங்கன்னா உங்களால எழுத முடியாது, டைம் பத்தாது. அதனால 1 மார்க் எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட்ல எழுதணும். ஏன்னா 1 மார்க் நீங்க ஃபுல்லா கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை பத்தி ஒரு நல்ல அட்ராக்ஷன் வந்து டீச்சர்ஸுக்கு வரும். ஸோ நல்லா எழுதியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரே வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒரு நல்ல அப்பியரன்சஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா மற்ற சம்ஸுமே கரெக்டாக போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்காம ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே சைக்காலஜிக்கலாக ஒரு எஃபெக்ட். ஸோ சைக்காலஜிக்கலாக நம்ம அஃபெக்ட் பண்ணணும்னா நீங்கள் நல்லா தெரிஞ்ச சம்ஸ் எல்லாமே எதுவோ அதுதான் ஃபர்ஸ்ட் போட சொல்லுவாங்க. அதனால தான் டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸில் தெரிஞ்ச சம்ஸை ஃபர்ஸ்ட் போடுங்க, தெரியாத அப்புறம் போடுங்கன்னு சொல்றது. காரணம் என்ன, நீங்க எல்லா சம்ஸுமே கரெக்டாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். அதனால தான் நான் சொல்றேங்க. ஸோ 2023 பேப்பர்ல அவங்க 1 மார்க் வந்து ஃபுல்லாவுமே கரெக்டாக இருக்கு. இந்த 10th ஒன் மட்டும் பாருங்க. 10th ஒன் வந்து அவங்க ஆன்சர்ஸ் எழுதாம வெறும்னே அந்த ஆப்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு லக்கு அப்படின்றதான் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி எழுதுனா 90% டீச்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். பி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆன்சர் எழுதலனால கூட அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணா கூட சில பேர் மார்க் போடுவாங்க. பட் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் எழுதி ஆன்சர்ஸும் எழுதணும். ஆன்சர்ஸ் விட்டாலும் சரி, ஆப்ஷன்ஸ் விட்டாலும் சரி, உங்களுக்கான போறதுக்கான நீங்க மார்க் வாங்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க எழுதும் போது அந்த கொஸ்டின் நம்பர் போடுங்க, அது பக்கத்துல அந்த ஆப்ஷன் எதுவோ அந்த ஆப்ஷன் எழுதி அந்த ஆன்சர் எதுவோ அது எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதும் போது பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்ட் போட்டுடுவாங்க, ஃபுல் மார்க் போட்டுடுவாங்க. இது அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாருங்க. 10 2 மார்க்ஸ் எழுதணும் இல்லைங்களா? ஸோ 2 மார்க் 10 எழுதியிருப்பாங்க, ஆர்டரா எழுதியிருப்பாங்க பாருங்க. 15 17 18 இந்த மாதிரி எழுதலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸுமே நீங்க எழுதலாம். சப்போஸ் 5 மார்க்ல பாத்தீங்கன்னா 5 மார்க்ல ஏ ஆர் பி, இப்போ நீங்க பி எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இப்போ 38 அப்படின்னு போட்டு பின்னு மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்குமே மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்டு போட்டு 1 மார்க் கட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 15th கொஸ்டின் எழுதி இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 17th கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 18th சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 19th பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷன் கேட்டிருக்காங்க. இதுவுமே தேர்ட் சாப்டர் தான். ஸோ தேர்ட் சாப்டர்ல இருந்து நம்ம சொன்ன மாதிரி 1 2 2 மார்க்கு, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 1, செகண்ட் சாப்டர்ல இருந்து 1, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 1 கேட்டிருப்பாங்க. இப்போ 15th எழுதி இருக்கிறாங்க, 16th என்ன சம்மன் பார்த்தாதான் நமக்கு எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க, செகண்ட் சாப்டர்லயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அப்படின்றது தெரியும். ஸோ செகண்ட் சாப்டர்லயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நமக்கு ஏதாவது ஒரு சாப்டர்ல 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 8th சாப்டர் 18th 19th எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. அந்த 2 மார்க்கு தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெனிலாஸ் தியரம் கேட்டிருக்காங்க பாருங்க. மெனிலாஸ் தியரம் அவங்க எழுதி அந்த மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. வெறும்னே இந்த ஈக்குவேஷன் டயக்ராம் எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 21st எழுதியிருக்கிறாங்க பாருங்க. முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதமானது அவற்றின் எந்த பக்கங்களின் வர்க்கத்தின் விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதுவுமே வந்து 4th சாப்டர் தான். ஓகேங்களா? 4th or 5th சாப்டர். 22nd பார்த்தீங்கன்னா இது 5th சாப்டர். ஸோ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அந்த பாயிண்ட் வச்சு எடுக்கிறது, கொடுக்கப்பட்ட புள்ளிகள்
நேர்கோட்டில் அமைந்துள்ளனமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அந்த ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வந்துச்சுன்னா இது கொலினியர். ஸோ ஒரே பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். 23rd பார்த்தீங்கன்னா இந்த 6th சாப்டர்லேருந்து 5th சாப்டர்லேருந்து எழுதியிருக்காங்க பாருங்க. 5th 2 மார்க் 2 மார்க் கேட்டிருக்காங்க. 4th ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 25th இதில் பார்த்தீங்கன்னா 25th சம் 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ உருளையின் வலைபரப்பு கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் சம் சரிங்களா. ஸோ 26th பாருங்க. அடுத்தது 26 27 எழுதலை. ஸோ அது மேபி வந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்கலாம். நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல. பட் ஆன்சர் கீ பார்க்கும்போது அவங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்கன்றது பார்க்கணும். ஸோ எதுவுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கிறாங்க பேப்பர். அந்த அளவுக்கு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் முடியும் போதும் லைன் கிழிச்சிருக்கிறாங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த லைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இதை நல்லா கவனிக்கணும். 2 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸும் சரி ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைன் கிழிக்கணும். அதே மாதிரி இந்த 1 மார்க் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஷீட் ஒரே பேப்பரில் வர மாதிரி எழுதுங்க. அடுத்த பேப்பரை கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஒரே பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே 14 மார்க்ஸ் 13 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரே ஷீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 பேஜஸ் தான் எழுதியிருப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17 பேஜஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த 17 பேஜஸ்லேயே மொத்தமாக எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் பேப்பர்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க. அந்த ஸ்பேசஸ் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் ரொம்ப பெருசாக எழுதி அடிஷ்னல்ஸ்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. கொடுத்துருக்கிற அந்த ஷீட்ஸ்லேயே ஃபுல்லாக எழுதினாலே நமக்கு சென்டம் எடுக்கலாம் அப்படின்றது இந்த பேப்பர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 22nd 23 இந்த மாதிரி ஒவ்வொரு சம்ஸையுமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவங்க பார்க்கும்போது அவங்க கரெக்ட் போட்டு வெறுமனே மார்க் போட்டு திருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே அவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் ஆன்சர் மட்டும் போட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்லாம் கிடையாது. உருளையின் ஆரம் எழுதியிருக்கிறாங்க. உருளையின் உயரம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லைனா ஹாஃப் மார்க் கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 28th பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. டயக்ராம் மென்ஷன் பண்ணி டயக்ராம் வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை போட்டு சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் எழுதியிருக்கிறாங்க. இந்த 5 மார்க்குக்குமே அவங்க டேஷ் போட்டிருப்பாங்க. பட் எனக்கு கட் பண்ணும்போது போயிடுச்சு. இந்த 3rd ஒன் மென்ஷன் பண்ணி பார்ட் 3 மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இதில் அவங்க ஒரே ஒரு தப்பு பண்ண மறந்துட்டாங்க. பட் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. பட் அந்த டீச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலை. 29th ஏஆர்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதணும். சப்போஸ் கொடுத்துருந்தா சரிங்களா. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து 29A ஆர் அப்படின்னு பின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஆர்பி கொடுக்கணும். சப்போஸ் கொடுக்கலன்னா போட தேவையில்ல. வெறும் 29th மென்ஷன் பண்ணி எழுதினா போதும். ஏன்னா 5 மார்க்கில் அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக மொத்தமாக 29ல இருந்து டைரெக்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் வெறும் கொஸ்டின் நம்பர் மட்டும் போட்டாலே போதும் சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் எழுதி அந்த ஆன்சர்ஸை கட் அண்ட் கிளியராக எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஈக்குவல் டுக்கெல்லாம் பாருங்கள். ஈக்குவல் டு பாருங்கள் ஆர்டராக எழுதியிருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆர்டர் வந்து எப்பயுமே இருக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அது பழகிக்கோங்க. ஒரு ஈக்குவல் டு இங்கே போட்டு இன்னொரு ஈக்குவல் டு இங்கே போட்டு அந்த மாதிரி இது ஆர்டர் வைஸாக எழுதாமல் ஒரே நேர்கோட்டில் அந்த ஈக்குவல் டுஸ் எல்லாமே வர மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுத்தையுமே மென்ஷன் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ஈஸியாக டிக் பண்ணி 5 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் எழுதினாலும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் சம் எழுதுனீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க. ஒவ்வொன்றத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுங்க. ஒவ்வொன்றத்தையும் விட்டுடாதீங்க. கமாஸு மைனஸ் வேல்யூஸ் இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணுங்க. ஒன்று விட்டாலுமே சம்மு தப்பாகிடும். டைமும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ சம்மு தப்பாகிறது எழுதிடல நம்ம கரெக்ட் பண்ணி அடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. அடிச்சு எழுதிடலாம். பட் என்னன்னா அந்த சம்மு போடுறதுக்கான டைம் வந்து அப்படியே உங்களுக்கு இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போடுற சம்மு ஒழுங்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நல்லாவும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 30th கொஸ்டின் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. முதல் வருட செலவு, 2ஆம் வருட செலவு, வருடாந்திர சேமிப்பு இதெல்லாமே செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு தடவை நான் கொடுத்துற சம்ஸை மட்டுமே பார்த்தாலே போதும். 31st அதே மாதிரி கேட்டிருக்காங்க. A1 A2 A3 A4. ஸோ இந்த மாதிரி வரிசை தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகள் சொன்னேன் இல்லையா. ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து இது ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 2 5 மார்க் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 32 வந்து ஒரு ஸ்கொயர் டிவிஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 31 32 ஸ்கொயர் டிவிஷன் மெத்தடு. இதுவுமே வந்து mn n வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஈஸி தான். ஸோ mn n வேல்யூ நீங்கள் எப்படி போகணுன்னா m மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு -30. இப்போ m போயிடுச்சுன்னா போயிடும். n இஸ் ஈக்குவல் டு 9. நீங்கள் என்ன பண்ணணும் m மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0 m இஸ் ஈக்குவல் டு +9 போடக்கூடாது. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டுக்கு வரணும். ஓகே. ஸோ 33rd பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன். இதுவுமே வந்து ஒரு 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 3rd சாப்டர்லேருந்து 2 சம்மு வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் மினிமம்.
இப்போ பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க பாருங்களா. இது லாஸ்ட் இயர் பேப்பர் பித்தாகரஸ் தியரம் ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பேப்பர் நிறைய பேர் சென்டம் எடுத்திருந்தாங்க. இந்த இயருமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காதீங்க. எனக்கு தெரியும் அப்படின்ற சம்ஸில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அது அங்கே போய் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ ஒரு தடவை நீங்கள் போட்ட சம்ஸை ஒரு தடவை பாருங்கள். ஏற்கனவே நிறைய போட்டிருப்பீங்க, ஒரு புக்ஸு நோட் புக்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், மறக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் நான் போட மாட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் போட்ட சம்ஸை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ 34th வந்து பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ டயக்ராம் வரைஞ்சிருக்கிறாங்க, அதோட டெஃபினேஷன் எழுதியிருக்காங்க, பித்தாகரஸ் தியரம்னா என்ன, அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரூஃப் எழுதியிருக்காங்க பாருங்கள். ப்ரூஃப் எழுதி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூற்றும் காரணமும் என்னென்ன இருக்குது அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ 1 மற்றும் 2 இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணி கடைசியாக வந்து தேற்றம் நிரூபிக்கப்படுதுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நிரூபணம், அதாவது இந்த பித்தாகரஸ் கூற்றுப்படி நிரூபணம் வந்து இதை கண்டுபிடிக்கணும், இப்போ நிரூபிக்க இது கொடுத்துருக்காங்க, 2 ப்ரூவ். அப்போ ப்ரூஃப் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா செப்பரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் போட்டுடுவாங்க. நீங்கள் இதில் மிஸ்டேக்ஸ் ஆகுது அதெல்லாம் பார்க்காதீங்க, சம்மு கரெக்டாக போடுங்க. சரிங்களா? ஸோ 36 வந்து ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவுமே கொஞ்சம் பெரிய சம்மு தான், பட் என்னன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் மாதிரியே தான் நார்கரம் வரும், அதாவது இந்த பேரலோகிராம் வரும். ஸோ இதுவுமே டயக்ராம் வரைஞ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயக்ராம் இல்லாமல் போட்டால் நமக்கு 4 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபுல் மார்க் கிடைக்காது. 37 பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏபியின் சாய்வு. ஸோ இந்த புள்ளிகள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 40th பார்த்தீங்கன்னா 40th வந்து ஒரு 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7th சாப்டரில் கண்டிப்பாக ஒரு சம் வரும்னு சொல்லிடுங்க. புள்ளிகள் இதுவும் பார்த்தீங்கன்னா பிசியின் சாய்வு, தேவையான இடங்கள். ஸோ இந்த ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 37 அண்டு 42 பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5th சாப்டர்லேருந்து 2 2 மார்க் வருது. 7th சாப்டர்லேருந்து 5th சாப்டர்லேருந்து ஒரு 2 5 மார்க் வந்திருக்கு. 7th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் எழுதியிருக்காங்க. பட் என்னன்னா 2 கேட்டிருப்பாங்க, 1 விட்டுருக்காங்க. ப்ராபபிலிட்டிலேருந்து எதுவுமே எழுதலை, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நிகழ்தகவுலேருந்து அதுலேருந்து எழுதுங்க. வேற ஜாமெட்ரி கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இதில் ரஃப் டயக்ராம் வரைஞ்சி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டயக்ராமும் எவ்வளோ நீட்டாக வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஆர்க்கெலாம் டபுளாக போடாமல் நீட்டாக வரைஞ்சிருக்கிறாங்க. கிராஃபுமே பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலா எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ நீட்டாக. அந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த ஆன்சர் ஷீட்டோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வைஸாக ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்து அனலைஸ் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்கள் 1 மார்க்ஸ் வைஸாக நல்லா படிங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஏற்கனவே நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு படித்தாலே போதுமானது. சில சாப்டர்ஸ் வந்து பார்த்தாலே போதுமானது. என்னென்னதுன்னா, ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்க்கணும். செகண்ட் சாப்டரில் வந்து சம் ஆஃப் த சீரீஸ் பார்க்கணும், ஏபிஜிபி. தேர்ட் சாப்டரில் வந்து ஸ்கொயர் டிவிஷன் மெத்தட் பார்க்கணும், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும், மேட்ரிக்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் கிராஃப் பார்க்கணும். ஃபோர்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரம் பார்க்கணும். சரிங்களா? 5th சாப்டரில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம், கொலினியர் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். மிட் பாயிண்ட்டு, ஸ்லோப் கண்டுபிடிக்கிற பாயிண்ட்ஸுமே பார்க்கணும். ஏரியா அதாவது வேல்யூ ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்கணும். 6th சாப்டரில் 6.1 மட்டும் சில சம்ஸ் பார்த்தா போதும். சில லேடர் சம்ஸு, ஹைட் ஆஃப் அ ட்ரீ அதெல்லாமே பார்க்கணும். 7th சாப்டரில் 7.1 7.2 பார்த்தாலே போதும், இதுலேருந்து ஒரு சம் வந்துடும். 8th சாப்டரில் ரேஞ்சு, மீன், மீடியன், மோடு அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதுக்கப்புறம் அந்த வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். 8.1ல் சில சம்ஸ் இருக்குது, 8.2ல் சில சம்ஸ் இருக்குது, 8.3 அண்ட் 8.4 ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 75லேருந்து 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சாப்டர்ஸில் இருக்கிற சில சம்ஸ் மட்டுமே பார்த்தாலே நம்மளால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் பார்க்குற சம்ஸை உருப்படியாக போடணும். தப்பாக போட்டுட்டு மார்க் வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. சரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அந்த ஃபுல் மார்க் அப்படின்றது டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸை நல்லா எதிர்கொள்ளுங்க. வேறு ஏதாவது தகவல் வேணால் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விடுங்க. தேங்க்யூ.